ஒரு அம்மா இறந்த பிறகு கண்ணு தெரியாத காது கேட்காத ஒரு சின்ன குழந்தைய யாரும் வேணான்னு விட்டுட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய தேடி வந்த ஒரு ஆளு அந்த குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கையை முழுசா மாத்திக்கிட்டாரு. அது ஏன் எப்படி அதுதான் இந்த படத்தோட உண்மையான அழகு. நான் தான் உங்களுக்கு கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம லாஸ்டா நிறைய சர்வைவல் த்ரில்லர் மூவியை பார்த்துட்டோம். சோ அதனால இப்போ கொஞ்சம் மாத்தி மனசை தொடர செம்ம எமோஷனலான ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ பண்றது சரியா இல்ல தப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட பேர் தான் மை லிட்டில் ஏஞ்சல். சரி வாங்க படம் பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்துல நம்ம ஜேன்னு ஒருத்தரை பாக்குறோம். இவரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஓனர். இவருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் அவரோட கம்பெனில வேலை செய்யற மாடல்ஸ். இவர்கிட்ட நிறைய மாடல்ஸ் வேலை செஞ்சாலும் ஜேவோட கம்பெனி நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஆபீஸ் ரெண்ட் கூட கொடுக்க முடியாம கடைசியில ஆபீஸ் காலி பண்ணிட்டு ஜே இப்போ தன்னோட கார்லயே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவே அவரோட வீடாவும் ஆபீஸாவும் இருக்கு. ஒரு நாள் ஜே மத்த மாடல்ஸோட சேர்ந்து ஜாங் அப்படிங்கிற இன்னொரு மாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு போன் கால் வருது. ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஜாங் இப்போ இறந்து போயிட்டாலாம். அவ போன்ல ஜேவோட நம்பர் மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருக்கு கால் பண்ணிருக்காங்க. ஜே ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் ஜாங்கோட பர்ஸ் அப்புறம் மொபைல கொடுத்துட்டு அவ குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றாங்க. கூடவே ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் படி ஜாங்குக்கு யூன்னு ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஜே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போறாரு. ஏன்னா ஜாங் இவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கடனா வாங்கியிருக்காங்க. அதை திருப்பி கொடுக்காமயே செத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஜே ஜாங்கோட அட்ரஸ் தேடி அவ வீட்டுக்கு போறாரு. டோர் பெல் அடிக்கிறாரு. ஆனா யாரும் கதவை திறக்கல. திடீர்னு கதவு லேசா திறந்து இருக்கிறத கவனிச்சு உள்ள போறாரு. உள்ள வீடு ரொம்ப கலைஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறத பாக்குறாரு. அவ தான் யூனுன்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவ ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறான்றத மட்டும் ஜே கவனிக்கிறாரு. அப்பதான் கரெக்டா வீட்டு ஓனரமா வராங்க. ஆனா அவங்க ஜேய பார்த்துட்டு ஜாங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு தப்பா நினைச்சிடறாங்க. ஜே எவ்வளவோ விலைக்கு சொல்லியும் காதுல கேட்காம அவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க. அந்த லேடி பேசுறதுல இருந்து தான் தெரிய வருது யூனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது மட்டும் இல்ல, அவளுக்கு காதம் கேட்காது. அதனால அவளால பேசவும் முடியாது. இந்த உலகத்துல அவ அம்மாவுக்கு அப்புறம் அவளுக்குன்னு வேற யாரும் இல்ல. இந்த பேச்சுக்கு நடுவுல ஜாங் வீட்டு ஓனர் கிட்ட 70,000 டெபாசிட் கொடுத்துட்டு போன விஷயம் ஜேக்கு தெரிய வருது. அதை கேட்டதும் ஜே அந்த காசை எப்படியாவது அடிக்கணும்ன்றதுக்காக ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் ஜாங்கோட ஹஸ்பண்ட், யூனுக்கும் ஃபாதர்னு சொல்லி அந்த லேடியை நம்ப வைக்கிறாரு. அந்த ஓனர் லேடியும் அந்த 70,000 டெபாசிட் டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துடுறாங்க. இப்ப ஜே அவர் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப போகிறாரு. அப்பதான் அங்க பாக்குறாரு இவர் வாடகை கொடுக்காததால அந்த ஹவுஸ் ஓனர் இவரோட பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இனிமே நீ உள்ள போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம ஜே அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஜாங்கோட வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடுறாரு. அப்பதான் கதவு கிட்ட வச்சிருந்த ஷூவை தொட்டு பாக்குறா யூன். அது அவளோட அம்மாது இல்லைன்னு தெரிஞ்சதும் அமைதியா போய் பழைய இடத்துலயே உட்காந்துடுறா. ஜே இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜே வெளியே இருந்து யூனுக்காக ஒரு பவுல் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப நூடுல்ஸை ரெடி பண்ணி அவன் மூக்கு கிட்ட வைக்கிறாரு. யூன் நூடுல்ஸ் வாசனையை பிடிச்சு பார்த்து அது சாப்பாடு தானான்னு செக் பண்றான். ரொம்ப பசியா இருந்தாலும் முன்னாடி இருக்கிற ஆளு புது ஆளுங்கிறதால நூடுல்ஸை அப்படியே வச்சுட்டு பழைய கெட்டு போன பிரெட்டை திரும்ப எடுத்து சாப்பிட போறான். ஜே அதை தடுக்க ட்ரை பண்ணி அது கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பாப்பாவுக்கு எதுவுமே கேட்காது. கடுப்பான ஜே அந்த பழைய பிரெட் எல்லாத்தையுமே டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு ஃபுல்லா நூடுல்ஸா வாங்கி வச்சிருக்காரு. இப்போ மதிய வேலையில யூன் அந்த ஆள் இங்கதான் இருக்கானான்னு பார்க்க கதவு கிட்ட போய் ஷூவை தேடுறான். ஆனா அங்க எதுவுமே இல்ல. அவ மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம், ஒரே சிரிப்பு. இப்போ அவங்க அம்மா விட்டுட்டு போன பிரெட்டை யூன் தேடுறத ஜே கவனிக்கிறாரு. ஆனா அது எங்கேயும் கிடைக்கல. திடீர்னு யூன் அழ ஆரம்பிக்கிறா. அவ அழறத பார்த்து ஜே பயந்துறாரு. யூனுக்கு இப்ப சாப்பிட எதுவுமே இல்ல. அவளுக்கு காது கேட்காதனாலும் ஜே அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. நூடுல்ஸையும் கொடுக்கறாரு. ஆனா அவ அதை தட்டி விட்டுட்டு எப்பயும் போய் உட்கார்ற அதே டேபிள் கீழே போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறா. ஜே இப்போ வேகமா வெளியே போய் ஃப்ரெஷ் பிரெட்ஸை வாங்கிட்டு வராரு. அப்புறம் யூன் டேபிள்ல இருக்கிற புது பிரெட்டை தொட்டு பார்த்து வாசனை பிடிக்கிறா. இது அம்மா வச்சுட்டு போன பிரெட் இல்ல, இது புது ஆள் தான் வாங்கி வச்சிருக்காருன்னு அவளுக்கு புரியுது. அப்பதான் ஜே சாப்பிட வச்சிருந்த நூடுல்ஸை அவ மோப்பம் முடிச்சுட்டே கிட்ட வந்து அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜே கடுப்பாகி தள்ளி போய் உட்கார்ந்துட்டாரு. ஆனா யூன் நூடுல்ஸை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ஜேவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு யூன் பாத்ரூம்குள்ள போய் ஷேவிங் ஃபோமை வச்சு விளையாடி பாத்ரூம் முழுக்க பூசுறா. இதை பார்த்து ஜேக்கு கோபமும் வருது. அடுத்த நாள் ஓனர் லேடி கால் பண்றாங்க. பிளாட்டை கிளீன் பண்ண புது ஆள் வராங்க. இங்க காலி பண்ணா டெபாசிட் கேஷை திரும்ப தரேன்னு சொல்றாங்க. இப்போ உடனே ஜே அவசர அவசரமா யூனை குளிக்க வைக்க பாக்குறாரு. ஏன்னா அவ 3ல இருந்து 4 நாள் குளிக்காம அழுக்கா இருக்கா. ஓனர் லேடி பார்த்தா சந்தேகப்படுவாங்க. ஆனா யூன் அம்மா இல்லாம தனியா குளிச்சதே இல்ல. ஆனா ஜே யூனை குளிக்க சொன்னா அவ அழ ஆரம்பிக்கிறா. ஜேக்கு இப்போ ரொம்ப பதட்டமாகுது. ஏன்னா ஓனர் லேடி கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஜே வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாரு. கொஞ்சம் தூரம் போனதை தான் ஞாபகம் வருது அவரோட லேப்டாப்பும் போனும் உள்ளே இருக்குன்னு. அதை எடுக்கலான்னு திரும்ப வந்து பார்த்தா கிளீனரும் ஓனர் அம்மாவும் ஆல்ரெடி வந்துட்டாங்க.
வந்துட்டாங்க. வீட்டோட நிலைமைய பார்த்து சுத்தம் செய்ய வந்தவங்க வீட்டை ரொம்ப நாளா கிளீன் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஜே தொடர்ந்து இவனோட அப்பா மாதிரி நடிச்சு எல்லாரையும் சமாளிக்க பாக்குறாரு. திடீர்னு ஓனர் லேடி இவனை குளிக்க வைக்க சொல்றாங்க. ஜே மாட்டிக்கிட்டாரு. அப்ப கரெக்டா ஒரு ஐடியா பண்ணி இவனோட அம்மா ஸ்வெட்டரை எடுத்துட்டு வராரு. இவன் உடனே அம்மாவோட வாசனையை கண்டுபிடிக்கிறான். ஜே அவளை குளிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது அவ பயங்கரமா கத்துறா. சத்தம் கேட்டு உள்ள வந்த ஓனர் லேடி ஜேவை திட்டி ஒரு குழந்தைய இப்படிதான் குளிக்க வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. அதே சமயம் அந்த ஓனர் லேடி இவன் கையில ஒரு சின்ன வாத்து பொம்மைய தராங்க. உடனே இவனுக்கு குளிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு புரியுது. அதுக்கப்புறம் இவன் கத்தாம குளிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஜேக்கு ஒண்ணு புரியுது. இவன் கூட கம்யூனிகேட் பண்றது சாதாரண ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி இல்ல. அவளுக்கு புரியுற மொழியில தான் நம்ம புரிய வைக்கணும். இவ குளிச்சுட்டு வரதுக்குள்ள வீட சூப்பரா கிளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வெளிய பயங்கர மழை. ஜே தூங்கிட்டு இருக்காரு. ஆனா யூன் அவ அம்மாவோட ஞாபகத்துல அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு இன்னும் அம்மா திரும்ப வரமாட்டாங்கன்னே தெரியாது. யூன் அழுது அழுது அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடனே அவளை சமாதானப்படுத்த ஜே அவளை தன்னோட முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு வெளியில கூட்டி போய் தூங்க வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில டிசேபிள்டு சில்ட்ரனுக்கான ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு யூனை கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். பிளைண்ட் சில்ட்ரன்ஸ்க்கும் டெஃப் சில்ட்ரன்ஸ்க்கும் தனித்தனி கிளாஸஸ் தான் இருக்கு. ஆனா யூனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அதனால அவளுக்கு அட்மிஷன் கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஜே யூனுக்கு அவரே லெட்டர்ஸ கத்து கொடுக்க முடிவு பண்றாரு. நிறைய பிளாஸ்டிக் லெட்டர்ஸ வாங்கிட்டு வராரு. ஆரம்பத்துல யூன் கையில தொட்டு வடிவங்கள்ல உணர்றா. அவள மாதிரி குழந்தைங்களுக்கு தொடு உணர்ச்சி சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப அதிகமா இருக்கும். ஜே அவ கையில எழுதி எழுதி ஒவ்வொரு லெட்டரா கத்து கொடுக்கறாரு. யூனோ ரொம்ப வேகமா கத்துக்கிறா. அடுத்து முதல் வார்த்தையான டேடிங்கிற வார்த்தைய கத்து கொடுக்க ட்ரை பண்றாரு. கையில திரும்ப திரும்ப எழுதி கட்டுறாரு. யூன் ஓரளவு பண்றா. ஆனா அது சரியா வரல. நேரம் ஆக ஆக அவளுக்கு பசிக்குது போல. அப்போதான் கரெக்டா டோர் பெல் அடிக்குது. யூன் பிரெட் சாப்பிட போறா. வெளியில யாருன்னு பார்த்தா ஜாங்கு கிட்ட கடன் கொடுத்தவங்க வந்து நிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எந்த பொருளையும் வெளியே கொண்டு போக கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க. ஜேக்கு அட்வான்ஸ் பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே மொத்தமா போச்சு. இப்போ அவரோட லேப்டாப்ல கூட அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜேவோட மாடல்ஸும் சம்பளம் தராததால வேலை செய்யறத நிறுத்திடுறாங்க. ஏமாற்றத்தோட ஜே மழையில நனைஞ்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா யூன் கதவு கிட்டேயே உட்கார்ந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜே அமைதியா அவளை கடந்து போய் படுத்துறாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு ஜே வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில ஜேவோட பார்ட்னர் அவரோட ஆபீஸை எடுத்துக்கிட்டதா சொல்றாரு. ஜேக்கு செம்ம கடுப்பாகுது. பார்ட்னர் சொல்றான், நீ என்கிட்ட வாங்கின கடன்ல முடிக்கிட்ட. இனி இந்த கம்பெனி என்னோடது. வேணும்னா நீ சம்பளத்துக்கு இங்க வேலை பார்த்துக்கோ. ஜே அவரோட பார்ட்னரு கஷ்ட காலத்துல உதவி பண்ணதை ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கு அவன் சொல்றான், அதனாலதான் இந்த ஜாப் ஆஃபர் தரேன். வேற வழி இல்லாம அதுக்கும் சம்மதிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அவரோட பார்ட்னர் அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு மாடல் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அதை பார்த்ததும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம ஜே அவனை அடிச்சு போட்டு வராரு. வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ போன்ல நோட்டிபிகேஷன் வருது. பில்லு கட்டாததால பேங்க் கிரெடிட் கார்டு பிளாக் ஆயிடுச்சு. பர்ஸ் எடுத்து பார்த்தா வெறும் 501 தான் இருக்கு. பக்கத்துல யூன் தூங்கிட்டு இருக்கா. ஜாங்கோட போனை எடுத்து அவ குழந்தையா இருந்த போட்டோஸ பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மெசேஜ பாக்குறாரு. ஜாங் கிராமத்துல இருக்கிற அவ அத்தைக்கு கடன் கொடுத்திருக்கா. அடுத்த நாள் காலையில ஜேவும் யூனும் கார்ல அந்த அத்தையை தேடி கிளம்புறாங்க. சிட்டில இருந்து கிராமத்தை நோக்கி போறாங்க. யூன் முதல் முறையா திறந்த வெளியில காத்த உணர்றா. அவ அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. கிராமத்துக்குள்ள போனதும் ஜே அந்த அத்தையோட போட்டோவை பிரிண்ட் எடுத்து ஊர் மக்கள் கிட்ட காட்டி விசாரிக்கிறாரு. ஆனா யாருக்குமே தெரியல. இன்னும் காருக்கு திரும்புறாரு. வந்து பார்த்தா கார்ல யோனை காணோம். ஜே பதறி போய் தேடுறாரு. கொஞ்சம் தூரத்துல ஒரு குடும்பத்தோட யோன் நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருக்கத பாக்குறாரு. அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்காங்க. ஜே அவர் வந்த விஷயத்த சொல்றாரு. அந்த ஆளு அன்னைக்கு நைட் அவங்களுக்கு சாப்பாடும் தங்கறதுக்கு இடமும் தரேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலா ஜே தோட்டத்து வேலையை பார்க்கணும். ஜேவும் ஓகே சொல்றாரு. தோட்டத்து வேலை ஆபீஸ் வேலை மாதிரி கிடையாது. ஜே அன்னைக்கு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. கடைசியில அந்த ஆளு கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் முட்டையும் தராரு. அப்படியே களைச்சு போய் ஜே தரையில படுத்துக்கிறாரு. யூன் வேக வச்ச உருளைக்கிழங்க தொட்டு பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. அப்புறம் அவ சாப்பிட்டு அத வாயில இருந்து கொஞ்சம் எடுத்து ஜேக்கு ஊட்டுறா. ஜே கடுப்பாகி எழுந்து போயிடுறாரு. ஆனா அவர் எழுந்து போனது அந்த பாப்பாக்கு தெரியவே இல்ல. அவ பாசமா இந்தா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கா. அடுத்த நாள் திரும்ப கார்ல கிளம்புறாங்க. வழியில யூனுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. ஆனா கார்ல தண்ணி இல்ல. பக்கத்துல எந்த கடையும் இல்ல. அப்பதான் தூரத்துல ஒரு தர்பூசணி தோட்டம் இருக்கிறத ஜான் பாக்குறாரு. அங்க போய் எந்த வாட்டர்மெலன் நல்லா இருக்கும்னு எல்லா பழத்தையும் கட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல பழத்தை மட்டும் திருடிட்டு வந்து அதை கட் பண்ணி யூனுக்கு ஊட்டி விடுறாரு. இப்பதான் முதல் முறையா யூன் இதை சாப்பிடறதுனால விதையை எப்படி துப்புணும்னு கத்து கொடுக்கறாரு. யூன் ரொம்ப ஃபன்னா என்ஜாய் பண்றா. இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற ஒரு நல்ல மூமெண்ட் இது. அப்போ ஒரு பொண்ணு அங்க வரா. அந்த தோட்டம் அவங்க குடும்பத்தோடது. சிசிடிவில ஜே திருநத அவ பாத்துட்டா. ஜே உண்மையை சொல்லி மன்னிப்பும் கேட்கறாரு. கூடவே அந்த அத்தையோட போட்டோவை காட்டுறாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்றா, அதெல்லாம் அப்புறம் முதல்ல எங்க பயிரை நாசம் பண்ணதுக்கு வேலை செய். அடுத்த சீன்ல ஜே தர்பூசணி தூக்குற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. வேலை முடிஞ்சதும் ஜே
கார்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. வெளியில பயங்கர மழை. யூன் அதை உணர்ந்து வெளியே போகணும்னு அடம் பிடிக்கிறா. ஜே வேணான்னு தடுத்தாலும் அவ கோச்சிக்கிறா. இது வேற வழி இல்லாம கடைசியில ஜே கொடையை பிடிச்சு அவ கூடவே போறாரு. யூன் முதல் முறையா திறந்த வெளியில மழையை என்ஜாய் பண்றா. மண்ணை தொட்டு பார்த்து அதோட வாசனை டெக்ஸ்டரை உணர்றா. யூனோட அந்த உண்மையான சந்தோஷத்தை பார்த்து ஜே ஆச்சரியப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கூப்பிட வரா. அவ பேரு கிம். அவ அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. கிம் அவங்க அப்பா அப்புறம் தம்பியோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு வரா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது யூன் பழைய மாதிரியே அவ வாயில இருக்கிற சாப்பாட்டை ஜே வாயில வைக்க பாக்குறா. ஜே மறுபடியும் கடுப்பாகி எங்க கத்துக்கிட்ட இந்த அசிங்கமான பழக்கத்தைன்னு கேக்குறாரு. கிம்மோட அப்பா ஜேவை தடுத்து என்னப்பா பேசுற, உனக்கு ஒன்னும் புரியலையா? என் அம்மாவும் காது கேட்காதவங்க தான். அவங்களும் வயசான காலத்துல இறக்குற வரைக்கும் இப்படிதான் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க அன்பை வெளிப்படுத்துற விதம். இந்த பாப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஜே அவர் பண்ண தப்ப உணர்றாரு. அன்புங்கிறது எவ்வளவு வித்தியாசமான வழிகள்ல வெளிப்படணும்னு புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் கையில இருக்கிற கொஞ்சம் பணமும் தீர்ந்து போகுது. இனி இந்த குழந்தைய வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கிம்மோட அப்பா வீட்ல ஒரு மூலையில ஏதோ ஒளிச்சு வைக்கிறத ஜே பாக்குறாரு. ஜே கேட்டப்போ அவர் சும்மா சிரிக்கிறாரு. அப்பதான் கிம் வரா. ஜே அவகிட்ட நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கி வேலை செய்யட்டுமான்னு கேக்குறாரு. ஜே அந்த சின்ன பொண்ணு மேல வச்சிருக்க உண்மையான அன்பை பார்த்து கிம் மனசு உருகுது. ஏன்னா ஜே யூனோட சொந்த அப்பா இல்லங்கிறது கிம்முக்கு நல்லாவே தெரியும். கிம்முக்கு ஜே மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகுது. அங்கிருந்து யூனோட புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. எல்லாமே அவளுக்கு புதுசா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா வேலை செய்யறாங்க. எந்த ஸ்கூலும் தராத படிப்பை யூன் தொடு உணர்ச்சி மூலமா கத்துக்கிறா. யூன் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. கிம்மோ யூனை அவளோட சொந்த குடும்பத்துல ஒருத்தியா பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கிம்மோட அப்பா கால் பண்றாரு. அவங்க பேசுறதுல இருந்து கிம்மோட அப்பாவுக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கிறது ஜேக்கு தெரிய வருது. 3 பேரும் வீட்டுக்கு திரும்புறாங்க. கிம் யூனுக்காக ஒரு புது ஸ்வெட்டரை தச்சு வச்சிருக்கா. புது ஸ்வெட்டரை பார்த்ததும் யூன் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அப்பதான் வாசல்ல ஜேவோட பழைய பார்ட்னர் வந்து நிக்கிறான். லாஸ்டா அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் இப்பதான் அவரை மீட் பண்றாரு. ஜேவை பழி தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஜேவை தனியா கூட்டிட்டு போய் செம்ம அடி அடிச்சு இந்த கார் கம்பெனியோடது, இனி இது உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி காரை தூக்கிட்டு போயிடுறாரு. ஜே மனசு உடஞ்சி வீட்டுக்கு வராரு. அப்ப கிம்மோட அப்பா ஏதோ ஒளிச்சு வச்சத ஞாபகம் வருது. ஜே போய் பாக்குறாரு. அந்த பானை ஃபுல்லா பணம் இருக்கு. கிம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க ஜே ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் யூன் எங்கன்னு கேக்குறாரு. கிம்மோட தம்பி வந்து அப்பா தான் யூனை வெளியில கூட்டிட்டு போனாருன்னு சொல்றான். கிம்மோட அப்பாவுக்கு மெமரி லாஸ் இருக்கிறதால 2 பேரும் பதறி போய் தேடுறாங்க. ரொம்ப நேரம் தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அவங்களை கண்டுபிடிச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டே ஜேவும் யூனும் படுத்துட்டு இருக்கும் போது யூன் ஜே மூஞ்சில கைய வச்சு பார்த்துட்டு ஏதோ காயம் பட்டிருக்கிறத உணர்றா. அவ ஜேவை கட்டிப்பிடிச்சு அன்பா தடவி கொடுக்கறா. ஜே யூனோட கையை பிடிச்சு அவரோட கண்ணு கிட்ட கொண்டு போறாரு. அவரோட கண்ணீரை அவளை தொட வச்சு இது பேரு தான் டியர்ஸ்னு புரிய வைக்கிறாரு. மனுஷங்க கஷ்டப்படும் போது கண்ணுல இருந்து தண்ணி வரும்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஜேவோட ரூம்ல கிம் ஒரு லெட்டரை பாக்குறா. ஜேவோ யூனோ அங்க இல்ல. அந்த லெட்டர்ல கிம் அப்பாவோட பணத்தை பத்தி ஜே எழுதி வச்சிருக்காரு. ஜே யூனை அவளோட உண்மையான அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த பெரிய பொறுப்புல இருந்து விலக நினைக்கிறாரு. ஆனா யூனோட சொந்த அப்பா அவளை ஏத்துக்க மறுக்கிறான். அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறதால ஜேக்கு பணம் கொடுக்க பாக்குறாரு. ஆனா ஜே அந்த பணத்தை அவரு மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு வராரு. யூனோட அப்பா அவளுக்கு ஒரு பொம்மை கொடுத்துட்டு கட்டி பிடிக்க பாக்குறாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு இந்த உலகத்தோட உண்மை புரிஞ்சிடுச்சு. அவ ஜே பின்னாடி போய் அவரோட கையை பிடிச்சுக்கிறா. அங்க இருந்து பஸ்ல போகும்போது ஜே கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சு ஓடுது. ஜே யூனை ஒரு கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறாரு. அது அவங்க அம்மாவோட சாம்பல்னு கூட தெரியாம அந்த குழந்தை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அதை பண்றா. அதுக்கப்புறம் அங்கேயே 2 பேரும் சந்தோஷமா விளையாடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு இப்போ ஜேவை முழுசா நம்புறா. நம்பிக்கைங்கிறது சம்பாதிக்க வேண்டிய ஒண்ணு. அத அவளோட சொந்த அப்பாவால தர முடியல. ஆனா இந்த ஒரு 3வது மனுஷன் ஜே அதை சம்பாதிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில ஜே யூனை கூட்டிட்டு ஒரு ஆர்பனேஜ்க்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆமாங்க, யூனை அந்த ஆசிரமத்துல சேர்த்து விடுறாரு. அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட கொஞ்ச நேரம் டைம் கேட்டு யூனை பார்க்க போறாரு. ஏன்னா இதுதான் அவரு அவளை கடைசியா பாக்குறதா இருக்கலாம். யூன் முன்னாடி முட்டி போட்டு அவளுக்கு பிடிச்ச பிரெட் துண்டை கொடுக்கறாரு. யூன் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜே மெதுவா சொல்றாரு, இந்த இடம் உனக்கு நல்லா இருக்கும். ஆனா அவர் பேசுறது அந்த சின்ன பொண்ணுக்கு கேட்காது. அவ பிரெட்டை சாப்பிட்டுட்டே இருக்கா. ஜே அவ மூஞ்சிய பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் மெதுவா எழுந்து அவரோட பேகை எடுத்துக்கிட்டு அமைதியா நடந்து போயிடுறாரு. ஆனா யூன் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கா. அவ நம்பின ஆளு அவளை விட்டுட்டு போயிட்டாருன்னு அவளுக்கு இன்னும் தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேவோட பேக் அங்க இருக்கான்னு கையால தேடி பாக்குறா. அது அங்க இல்ல. ஜேவை தேட ஆரம்பிக்கிறா. ஜே அங்க இல்லன்றது அவளுக்கு தெரிய வருது. உடனே கையில இருந்த பிரெட்டை கீழே போட்டுட்டு செவரை பிடிச்சுக்கிட்டு பொறுமையா கேட்டு வரைக்கும் வரா. ஆனா கேட்டு மூடி இருக்கு. அந்த சின்ன பொண்ணு அழ ஆரம்பிச்சு அந்த கண்ணாடி கதவை பலமா தட்டுறா. நேரம் ஆக ஆக அவளோட அழுக சத்தம் பயங்கரமா அதிகமாகுது. வெளியே நின்னு பாத்துட்டு இருக்க ஜேவால இவளோட அழுகைய தாங்க முடியல. திரும்பவும் கதவு திறந்து உள்ள வந்து யூனோட கண்ணீரை துடைக்கிறாரு. அந்த பொண்ணோட அழுக இன்னும் அதிகமாகுது. அவ ஜேவோட கையை பிடிச்சி அதுல எழுதி காமிக்கிறா, எனக்கு டியர்ஸ் வருதுன்னு. மனுஷங்க கஷ்டத்துல இருக்கும் போது கண்ணீர்
கண்ணீர் வரும்னு ஜே அவளுக்கு கத்து கொடுத்தார் இல்லையா, அப்புறம் ஜே கையில இன்னொரு வார்த்தையும் எழுதுறா, டாடி. இத பார்த்ததும் ஜேவால தன்னோட கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. இந்த மூணாவது மனுஷனால அந்த சின்ன பொண்ணை விட்டுட்டு போக முடியல. அன்பை காட்ட இங்க சொந்த ரத்தம் தான் இருக்கணும்னு தேவையில்லைங்க. சின்ன சின்ன அக்கறையும் உண்மையான பாசமும் தான் மனசுல என்னைக்குமே அழியாத ஆழமான சோடுகளை உருவாக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான படங்களை கண்டிப்பா காட்டணும். நம்ம சமூகத்துல பிசிக்கல் சேலஞ்ச் சில்ட்ரனை பார்க்கும்போது அவங்கள பரிதாபப்படுற கண்ணோட்டத்துல பார்க்காம அன்போடவும் மரியாதையோடவும் நடத்த கத்துக் கொடுக்கணும். இவங்கெல்லாம் காட் கிஃப்டட் சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு தேவை பரிதாபம் இல்ல, நம்மளோட உண்மையான அன்பும் அரவணைப்பும் தான். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 2 பேரும் கிம்மோட ஃபேமிலியோட சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்ல இவங்க 2 பேரும் தனியா வாழ்ந்தா நல்லா இருக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அழகான அப்பா பொண்ணு பந்தம் உங்க மனசை கலங்க வச்சிருந்தா மறக்காம நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான மூவியோட வந்து உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.